Taste the Daily. சென்னை ECRல் பெண்கள் சென்ற கார் துரத்தப்பட்ட சம்பவத்தில் இன்னும் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் இந்த விவகாரத்தில் அரசியல் பின்புலம் எதுவும் இல்லை என காவல் துணை ஆணையர் உறுதியாக எப்படி கூறுகிறார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயனின் பேச்சு வடிகட்டிய பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து யாரோ ஒரு சாரை காப்பாற்ற முயற்சி செய்ய பேசியதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். மேலும் பார்க்கிங் மற்றும் சுங்கத்துறை கட்டணத்திலிருந்து தப்பிக்க காரில் திமுக கட்சி கொடியை பயன்படுத்தியதாகவும் பெண்களை காரில் துரத்திய இளைஞர்கள் மது போதையில் இல்லை என்றும் உறுதியாக துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்தார். இந்த குற்ற வழக்கிலும் யாரையோ காப்பாற்ற முன்னுக்கு பின் முரணான தகவலை துணை ஆணையர் வெளியிட்டுள்ளதாகவும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதிமன்றத்தில்தான் விசாரணையை தெரிவிக்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியும் எந்த சாரை காப்பாற்ற இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பெண்களை தாக்கிய போதை ஆசாமியை அப்பகுதியைச் சேர்ந்த போதை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். திருவொற்றியூர் கிராமத்திற்கு பகுதியில் ரவிக்குமார் என்பவர் மது போதையில் அப்பகுதியில் இருந்த பெண்களை தலைக்கவசத்தால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் மது போதையில் ரவிக்குமாரை சரமாரியாக தாக்கினர். இதில் ரவிக்குமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அவரை அப்பகுதி மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த போதை இளைஞர்கள் சிலர் போதை ஆசாமியை போலீசார் முன்னிலையிலேயே தாக்கினர். திறனற்ற திமுக அரசு மதுக்கடைகளை மூடாமல் வருமானம் பார்த்து வருவதால் தமிழகத்தில் போதையால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் செக்கானூர் அணையில் புதிதாக கட்டப்பட உள்ள பேருந்து நிலைய இடத்தினை அதிமுக முன்னாள் அமைச்சர் பார்வையிட்டார். செக்கானூர் அணையில் இயங்கி வந்த பேருந்து நிலையம் சிதிலமடைந்திருந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பரிந்துரையில் அங்கு 8.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. இதையடுத்து அங்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக பேருந்து நிலைய வாயிலில் முக்கையா தேவர் சிலையினை அமைத்து அவருடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதற்கும் விவசாய சங்கத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை நந்தனம், சைதாப்பேட்டை மற்றும் கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மாலை 6 மணியளவில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகளும் பணி முடிந்து வீட்டிற்கு செல்வோரும் கடும் இன்னலுக்கு உள்ளானார்கள். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போதுமான போக்குவரத்து காவல்துறையினர் இல்லாத அவல நிலையே கடும் சிரமத்திற்கு காரணம் என வாகன ஓட்டிகள் பலரும் குற்றம் சாட்டினர். மேலும் தேவையில்லாமல் வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி அபராதம் விதிக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் இதுபோன்ற சூழ்நிலையில் எங்கே சென்றார்கள் என்றும் பொதுமக்கள் ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி எழுப்பினர். போகிற வண்டி திரும்ப 130 வருது.